அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாம் ஃப்ரம் ஒயிட் குட். இப்போ நம்ம என்ன வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்னி சாம்பார் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. ஏன் அப்படின்னா, அது ராதாமோகன் டைரக்ஷன். என்னன்னா ராதாமோகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி அப்புறம் அபியும் நானும் போன்ற படங்களை இயக்குன ராதாமோகன் திடீர்னு ஒரு வெப் சீரிஸ்லேருந்து இறங்கியிருக்காரு. அதுவும் யோகி பாபு வச்சு. ஸோ ஒரு காமெடிஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாத்துக்குமே. அப்படி ரிலீஸ் ஆன வெப் சீரிஸில் அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நெடுகல் ரவி, யோகி பாபு, வாணி பூஜன், அப்புறம் இளங்கோ மற்றும் பலர் சந்திரன், இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ கதை என்ன எதை நோக்கி கதை போகுது அப்படின்னா, இது சட்னி சாம்பாருங்கப்போ உங்களுக்கே தெரியும், இது ஏதோ ஃபுட்டு ரிலேட்டடா அப்படின்னு. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபுட் கான்செப்ட் வருது. பட் ஆனால் இது வேற ஒரு தளத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ராதாமோகன் படம்னாலே மனிதர்களுக்குள்ள இருக்க அந்த எமோஷன்ஸு, அப்புறம் அதை எப்படி டீல் பண்ணுறாரு, அப்புறம் இயற்கையாக எப்படி அதை கொண்டு போகிறாரு, ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மாதிரியான கருத்து அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் கதை சூழலே அமையும். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்னி சாம்பாருங்கிற வெப் சீரிஸுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோகி பாபு இருக்கார். அவர் சென்னையில் ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு சாப்பாடு கடை வச்சுருக்காரு. அந்த தள்ளுவண்டி கடையில் சட்னி ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி நெல்கள் ரவி சென்னையில் ஒரு காஃபி ஷாப் வச்சுருப்போம். அதில் சாம்பார் ஃபேமஸாக இருக்கும். இப்போது இந்த சட்னி சாம்பார் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுக்குள்ள லிங்க் என்ன? இப்போ யோகி பாபுக்கும் அந்த நெல்கள் ரவிக்கும் இருக்க இந்த லிங்க் என்ன? யோகி பாபு யார்? இப்போ நெல்கள் ரவிக்கு என்ன ஒரு பாஸ்ட் இருந்துச்சு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது மூலமாக ஒரு காமெடி ஸ்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறையா ஒவ்வொரு மனுஷங்கள் நடுவில் இருக்க பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கிறத காமிச்சிருக்காங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, காமெடி பெரிய அளவுக்கு நான் ஒர்க் அவுட் ஆகலை, ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஃபீல் குட் என்டர்டைனர் தான், அவ்வளோதான். மற்றபடி வெப்சீரிஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது, ரொம்ப எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டைம் பார்க்கலாம். அது ரொம்ப போர் அடிச்சிச்சு உங்களுக்கு அப்படின்னா ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் நம்ம எக்ஸைட் ஆகிறதுக்கோ அப்படிலாம் கிடையாது. என்னடா அந்த வெப் சீரிஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் பார்த்துடாதீங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று பார்க்கலான்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ என்னென்னா, நெல்கள் ரவி ஊட்டியில் இருக்கார், ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காரு. நெல்கள் ரவிக்கு ஒரு நோய் வந்தது, கேன்சர் வந்தது. இப்போ அந்த கேன்சர் இருக்க போகிற தருவாயில் அவர் மகன் சந்திரனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு தேவைப்படுற ஒன்று நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராமிஸ் அவர் கொடுத்தாரு, அது சந்திரன் கடைசியில் அது நிறைவேற்றி கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் கதை. இதில் யோகி பாபு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், யோகி பாபு எப்படி இவங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே வராரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காமெடி கலந்து ஒரு கொஞ்சம் நம்ம ஓகே லாஜிக்கலாக பார்த்தீங்கனாலும் சரி ஓகே, கொஞ்சம் நம்மளுக்கு இடிக்கும். பட் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு டைம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரொம்பலாம் பார்த்துட வேணாம். ஒரு ஃபீல் குட் என்ன, ரொம்ப போர் அடிச்சிச்சு ஒரு டைம் பார்க்கலாம், இந்த வெப் சீரிஸ் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல மூவி. நன்றி, வணக்கம்.